வேற எதுக்கெல்லாமோ செலவு பண்றாங்க. மண்டபத்துக்கு ஒரு நாளைக்கு 6 லட்சம் ரூபாய் வாடகையா, சரி பரவாயில்ல, அங்கதான் பண்ணணும், பந்தாவா இருக்கும் அங்க பண்ணாதான் அப்படின்னு சொல்லி அது கொண்டு போய் 18 லட்சத்தை கொடுக்கறாங்க. அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் கச்சேரி பண்றவங்களுக்கு லாக்ஸ்ல தான் ரேட்டு, அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா நாதஸ்வரன் வரும்போது ஏதோ ஊதினா சத்தம் வந்தா போருப்பா, ஏதோ வாசிட்டு போட்டு யாரு அப்படின்னு அதோடைய ருச்சி, அதோடைய அருமை, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இன்னைக்கு சொசைட்டி இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம், இதுல ஆன்மீக ரீதியா ஒரு விஷயம் சொன்னா, தவில் எதுக்காக முதல்ல வாசிக்கிறாங்கன்னா, தவிலுடைய அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த நாதம் அது வந்தாக்க தீய சக்திகள்லாம் அந்த இடத்த விட்டு போயிடுமா. துர்தேவதைகள், துர்சக்திகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் விரட்டக்கூடிய ஒரு மகத்தான சக்தி அந்த தவிலுக்கு இருக்கு. நெகட்டிவ் எனர்ஜி போயிடும், நெகட்டிவ் எனர்ஜி அங்கிருந்து விரட்டிடும். அது அந்த இடத்துல விலக, ஏன்னா சுபகாரியம் நடக்க போகுது, எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, அந்த தவிலுடைய ஒலிக்கு ஒரு மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்கிறதுனாலதான் அந்த தவிலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அதனாலதான் ஃபர்ஸ்ட் தவில் வாசிக்கிறாங்க. एक ऐसा ऐप जहां से आपको मिलता है तुरंत लोन,